படம் ஆரம்பிக்குது. அஷா ஒரு பயங்கர கனவுல இருந்து. உலகம் அழிஞ்ச நாள். ஹாங்காங்கில் ஒரு சாதாரண இரவு. திடீர்னு ஒரு பிரம்மாண்ட சுனாமி. நகரமே தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு அந்த தண்ணி. உயரமா இருந்த இடத்துல ஏறின சில பேர் மட்டும்தான் உயிரோட இருந்தாங்க. அந்த வருஷம் கழிச்சு அஷா ஒரு அழிஞ்ச உலகத்துல. அரசு இல்ல. நகரம் பெரும்பாலும் கடலாயிடுச்சு. ஆபத்தான கடல் பிராணிகளோட. அஷா தனியா அவங்க வீட்டு கட்டடத்துல வாழா. உலகம் குழம்பி போச்சு. சட்டம் ஒழுங்கு எதுவும் இல்ல. கும்பல்களும் கொள்ளையர்களும் நிறைய இருக்காங்க. அஷா அவங்களை தவிர்த்து அவங்க கட்டடத்துல மறைஞ்சு இருக்கா. சத்தம் போடாம ஒவ்வொரு காலையிலையும் கூரையில ஏறி அவங்க ரகசிய பதுக்கையில இருந்து சுத்தமான தண்ணீர் எடுக்கிறா. அதுவும் ரொம்ப கவனமா மறைச்சு வச்சிருக்காங்க. சின்ன டீ குடிச்சிட்டு ரேடியோ கேட்கிறா. ஆனா அரசு தஞ்சம் உணவுப் பொருள்கள் இருக்குன்னு சொல்ற ரெக்கார்ட் செய்தியை அவ கண்டுக்க மாட்டேங்கிறா. சத்தம் போடாம இருக்க ஹெட்போன் போட்டு இசை கேட்கிறா. தண்ணீர் எல்லாம் சேகரிச்சு அவங்க பதுக்கையில சேர்க்கிறா. பிளாஷ்பேக்ல பேரிடர் முன்னாடி அஷா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கா. அவளுடைய இளைய சகோதரியோட சேர்ந்து நல்லா பழக முயற்சி பண்றா. பிறகு அவளோட நண்பியை சந்திச்சு அவள் காதலன் போடுற பார்ட்டி பத்தி பேசுறாங்க. அஷா வீட்டை விட்டு போறது பத்தியும் பேசுறாங்க. அஷாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டைதான். அம்மா ரொம்ப கட்டுப்பாட்டுத்தனமா இருக்காங்கன்னு அஷா சொல்றா. இப்போ சரி பார்க்கலாம். அஷா தூர நோக்கியால பகுதியை சோதிச்சுட்டு இருக்கா. ஒரு கட்டிடம் கீழே விழுறத பார்க்கிறா. அப்புறம் வேற கட்டிடத்துல யாராவது உயிரோட இருக்காங்களான்னு சரிபார்க்கிறா. ஏதாவது தேடி எடுக்கிறப்போ ஒரு பெட்டி நீர்ல மிதந்து வரத பார்க்கிறா. அவங்க தயாரிச்ச ஈட்டி எடுத்து அந்த பெட்டியை பிடிக்கிறா. இழுக்கும்போது ஏதோ நீர்ல இழுக்குது. ஆனா அவ பெட்டியை பிடிச்சு எடுத்துடுறா. பெட்டியை திறந்து பார்த்தா துப்பாக்கி மட்டும்தான் இருக்கு. அதுல இருந்த மாது எல்லாம் குடிச்சிடுறா. அப்புறம் ஒரு பொண்ணு கத்தர சத்தம் கேக்குது. தூர நோக்கியால பார்த்தா கொள்ளையர்கள் ஒரு பொண்ணை தாக்குறாங்க. அப்போ கட்டிட மேல ஒரு கொள்ளையன் அவளை பார்த்துட்டு இருக்கான். அவ உடனே குனிஞ்சிடுறா. ஆனா அந்த ஆளு அவள் அணியினரை சொன்னாள். கப்பல் பயணம் டபுள் ஸ்பீட்ல ஆரம்பிச்சிடுச்சு. அஷா அவள் பொருட்களை ஒளிச்சு வச்சா. ஒரு ரகசிய அறையில் மறைச்சு வச்சா. அப்புறம் கொள்ளைக்காரங்க வந்தாங்க. வீடு முழுக்க தேடினாங்க. எதுவும் கிடைக்கல. ஒருத்தன் பெண் இருந்தான்னு சொன்னான். யாரும் நம்பல. மறுநாள் காலை ஒரு பெட்டி கடலில் மிதந்து வந்தது. குப்பையும் கெட்டுப்போன பழங்களும் தான் அதில் அதிகமா இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன தேன் குடுவை புதுசா இருந்துச்சு. அஷா வேலை செஞ்சுட்டு இருந்தா. யாரோ கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. சத்தம் கேட்டது. ஆனா யாரையும் காணோம். அந்த இரவு தூங்க போறப்போ மறுபடியும் சத்தம். லைட்டு போட்டு தேடினா. யாரும் இல்ல. சோப்பு வெளியே வச்சா. கொள்ளைக்காரனை பிடிக்கணும்னு ஒரு பொண்ணு வந்தா. ஹேய்னு பேர். அஷா பிடிச்சா. அந்த பொண்ணு அவளை உதைச்சு ஓடி போயிடுச்சு. அஷா விளக்கையும் எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு கதவை திறக்க போறப்போ அஷா வர்றா சத்தம் கேட்டது. அப்புறம் ஓடி போயிடுச்சு. பாரும். மறுநாள் காலை ஆஷா சாப்பாடு எடுக்க போனா. அடப்போங்கடா, சில சாப்பாடு காணோம். வெற்று பேப்பர் கண்டுபிடிச்சா. அது யாருன்னு தேடி போனா. ஹேய் விளக்கு பிடிச்சு உறங்கிட்டு இருக்கா. ஆஷா அங்கிருந்து போய் 2 பேருக்கும் நூடுல்ஸ் செஞ்சா. சமைச்சிட்டு இருக்கும் போது ஹேய் எழுந்து சுத்தி பார்த்தா போலி மின்சார சாக்கெட் பின்னாடி ஒரு கடிதம். அதை திறந்து பார்த்தா ஆஷாவும் அவள் சகோதரியும் இருக்கிற ஒரு புகைப்படம். அப்பவே ஆஷா அவளை பார்த்து ஓடி போயிட்டா. ஆஷா படத்தை மறுபடியும் வச்சா. ஆனா ஒரு படம் தவறுதலாய் தரையில் விழுந்துடுச்சு. பிளாஷ்பேக். ஆஷா சகோதரியோட பிறந்த நாள். அவங்க சகோதரிக்கு ஸ்பெஷலா நகை கொடுத்தாங்க. அது ஆஷாவுக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிடுச்சு. ஏன்னா அந்த நகை அவளுக்கே கொடுக்கணும்னு அவன் நினைச்சா. அம்மாவோட சண்டை பெருசா போச்சு. இப்போ ஆஷா அந்த நகையை போட்டிருக்கா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஹேய்க்கு கொண்டு போய் கொடுத்தா. முதல்ல சாப்பிடல. ஆஷா போன உடனே அவ சாப்பிட்டு முடிச்சிட்டா. மறுநாள் காலை திருடப்பட்ட சாமான்கள் எல்லாம் சரியா இருக்கு. ஆஷா மறுபடியும் சமைச்சு 2 பேரும் தெரசில் சாப்பிட்டாங்க. அங்க அன்பு அழகு அதிகமாகிடுச்சு. அந்த இரவு சந்தோஷமா இருந்தாச்சு. ஹை அஷா பக்கத்துல படுத்து உறங்கினா. ஆனா நடுராத்திரில அழ ஆரம்பிச்சாச்சு. அஷா சமாதானம் பண்ணினா. யாரையாவது மிஸ் பண்றியான்னு கேட்டா. அம்மாவை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டா. அப்புறம் தன் திட்டத்தை சொன்னா. ஒரு கப்பல் சாராயம் ராஃப்ட் செஞ்சு குடும்பத்தை தேடி போறேன்னு. பிளாஷ்பேக்ல பாருங்க. அஷா நியூஸ் பார்க்கிறா. சிங்கப்பூரில் பயங்கர சுனாமி. அழிஞ்சு போச்சுன்னு அங்கே சொல்றாங்க. அம்மா டிவியை ஆஃப் பண்ணி சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்றா. சாப்பாடுல அஷா அம்மா சண்டை. காதலன் பார்ட்டிக்கு போகணும்னு அஷா அடம். அம்மா அனுமதிக்கல. பெரிய சண்டை. சிறைச்சாலையில இருக்கிற மாதிரி உணர்ச்சின்னு அஷா கொந்தளிச்சா. வீட்டை விட்டு போயிட்டா. அக்கா பின்னாடி ஓடி வந்து காப்பாத்த முயற்சி பண்ணா. காலையில வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு தனியா வாழ போறேன்னு அஷா முடிவு பண்ணிட்டா. டாக்ஸிக்காக அஷா தங்கை காத்திருந்தாங்க. அப்போ ஒரு அசுர சுனாமி. நகரமே நீர்ல மூழ்கிடுச்சு. எல்லாரும் ஓடுறாங்க. அஷா தங்கைய கைய பிடிச்சு கட்டிடத்துக்கு ஓடுறா. அஷா வேகமா ஓடுறா. ஆனா தங்கை ஓட முடியல. எல்லாரும் திருப்பி தள்ளிட்டாங்க. அலைகள் பயங்கரமா அடிச்சுது. சுனாமி வந்துடுச்சு. அஷா கட்டடத்தின் மேலே ஏறி உயிர் தப்பிச்சா. ஆனா அவங்க அக்காவும் மற்றவங்களும் சரிஞ்சு போச்சுங்க.
எல்லாரும் நீர்ல மூழ்கி சாக்குறாங்க. இப்போ பாருங்க, சில நாள் கழிச்சு ஆஷாவும் ஹேயும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆஷா சுத்தமான தண்ணீர் எப்படி எடுக்கிறதுன்னு ஹேக்கு கத்துக் கொடுத்தா. சாப்பாட்டை எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தா. ஹே அவங்க மெக்கானிக்கல் திறமையை காமிச்சா. ஒரு நாள் ஹே ரேடியோல கேக்குறா, பாதுகாப்பு மையம் பத்தி அரசு அறிவிப்பு. ஆஷா கிட்ட சொல்ல ஓடுறா. ஆனா ஆஷா, அது உண்மையா இருக்கான்னு எப்படி தெரியும்? கடல் ரொம்ப ஆபத்து, போற வழியிலே சாப்பாடு கிடைக்காட்டா நம்மளால உயிர் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி நிறுத்துறா. ஹே சோகமா போய் குப்பைகளை வச்சு ஒரு பொம்மை படகு கட்ட ஆரம்பிச்சா. அந்த இரவு ஆஷா போய் பாக்குறா. நானும் முன்னாடி போக முயற்சி பண்ணேன், ஆனா சாமான்கள் குறைவா இருந்ததுனால திரும்பி வர வேண்டியதா போச்சுன்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில ஆஷா ஹேக்கு ஒரு முழு படகு கொண்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றா. அவள் அரவண்டி முழுவதும் வேலை பண்ணிருக்கா. ஹே ரொம்ப சந்தோஷப்படுறா. இருவரும் இப்பயணத்துக்கு தேவையான சாமான்களை சேகரிக்க போறாங்க. சுத்தி பார்த்துக்கிட்டே நடந்து போறாங்க. ஒரு கதவு பக்கத்திலிருந்து ஹெட்போன் புடுங்கி எடுக்கப்பட்டது. சத்தமா பாடல் வெளியில வந்துடுச்சு. ஆஷா அவசரமா ஓடி வந்து ஹெட்போன் வைச்சா. ஆனா யாராவது பாடல் கேட்டுருவாங்களோன்னு பயந்து போட்டா. பயணத்தை ஒத்தி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா. ஹீ சம்மதிக்கல, ஆனா இரவு காத்திருந்து பார்க்கலாம்னு சம்மதிச்சாங்க. ஆஷா வெளியே போய் சுத்தி பார்த்தா யாருமில்ல. யாருக்கும் கேட்கல்னு நினைச்சா. ஆனா திடீர்னு ஹீ கழிவு எடுக்கிறவங்க அவங்க கட்டிடத்துக்கு வர்றத கேட்டா. ஆஷாட்ட சொன்னா. 2 பேரும் ஒளிஞ்சிக்க ஓடினாங்க. ஆஷா ஹீய ஒரு மறைவிடத்துல வைச்சா. ஒருத்தர் தான் அந்த இடத்துல போக முடியும். சோ ஹீக்கு அந்த இடத்தை கொடுத்தா. ஹீ ஆஷா கூட இருக்க கெஞ்சினா. ஆனா ஆஷா கழிவு எடுக்கிறவங்க போனதான் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு ஓடி போட்டா. கழிவு எடுக்கிறவங்க சீக்கிரமே வந்து அங்க எல்லாத்தையும் சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிரிஞ்சு எல்லா அறைகளையும் தேடினாங்க. ஒருத்தன் ஆஷா இருக்கிற அறைக்கு போனான். அந்த அறையில ஒரு மோசமான வாடை. ஆஷா அம்மா அப்பா உடம்பு அழுகுற வாடை. அவன் அந்த அறையை திறக்கல. வாடை பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆஷா மூக்க மூடிக்கிட்டு இருந்தான். துணியோட வாடை தாங்க முடியாம அவன் ஓடி போனதும் ஆஷா வாந்தி எடுத்தாச்சு. யாரும் கேட்கல. சேகரிப்பாளர்கள் மறுபடியும் ஏமாற்றத்துல போறாங்கன்னு நினைச்சப்போ ஒரு சிறுவன் அலமாரியில ஒரு விஷயத்த பார்த்தான். சீக்கிரமா அந்த ரகசிய பெட்டியை திறந்து பாருங்க. ஐயையோ, ஹேய் எங்கே மறைஞ்சு கிடக்கா? அவள் பயந்த முகத்தோட சொன்ன இடத்துக்கு போனாங்க. ஆஷாவை பிடிச்சு மயக்கி போட்டாங்க. கட்டி போட்டுட்டாங்க. ஒருத்தன் மட்டும் அவள் பக்கத்துல இருக்கான். எனக்கு சண்டி பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளை அநியாயமா தொட ஆரம்பிச்சான். ஆனா அவன் மேலதிகாரி அழைச்சுட்டாரு. ஆஷாவை படகுக்கு கூட்டிட்டு வான்னு கட்டளையிட்டாரு. அவன் ஆஷாவை இழுத்து போறான். ஆஷா அவனை பார்த்ததும் தங்கை ஞாபகம் வந்துச்சு. தங்கை சாகிறதுக்கு காரணம் நான் தானேன்னு குற்ற உணர்வு வந்துச்சு. இவனையும் காப்பாத்தணும்னு தீர்மானிச்சா. கயிற்றை பலமா பற்றி விடுபட முயற்சி பண்ணா. ஆனா அவன் பிடிச்சு நீர்ல தள்ளிட்டான். அருகிலேயே ஒரு சீட்டி உடைஞ்சு கிடக்கு. அதை எடுத்து அவனை அடிச்சா. அவனுக்கு கடுப்பு வந்துருச்சு. நீர்ல மூழ்கடிக்க ஆரம்பிச்சான். ஆஷா சாக போறா. நீச்சலுக்கு போனா ஒருத்தி தண்ணில மூழ்கிட போறா. ஆனா அவள் பாக்கெட்ல இருந்த ஃபிளேர் கண்ணு எடுத்து அந்த கொள்ளைக்காரன் முகத்துல அடிச்சு டபுள் கி ஓ சத்தம் கேட்டு மத்த கொள்ளைக்காரங்க ஓடி வந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு ஆஷா காணோம். ஒவ்வொருத்தரா தேடினாங்க. ஒருத்தன் ஆஷா சத்தம் கேட்டு ஒரு அறையில நுழைஞ்சான். ஆஷாவை பார்த்த உடனே ஓடி வந்தான். அவள் தூக்கி வச்சிருந்த கயிறுல தள்ளி விழுத்தி கிட்டாரால அடிச்சு சும்மா கொன்னுட்டா. அவன் கத்தியை எடுத்துட்டு வேற ஒரு அறைக்கு ஓடினா. ரேடியோவை போட்டா. சத்தம் கேட்டு வேற ஒருத்தன் வந்தான். ரேடியோ பக்கம் போன உடனே பின்னால இருந்து ஆஷா குத்திட்டா. போராட்டம் பண்ணினான். ஆனா ஆஷா கொன்னுட்டா. அடுத்து ஒரு அறையில போய் உட்கார்ந்துட்டா. பெண் கொள்ளைக்காரி வந்தா. அங்க நெருப்பு டப்பா ஒன்னு இருந்துச்சு. அது பக்கம் போனா. ஆஷா பின்னால இருந்து தள்ளி கிச்சன்ல விழுத்தி நெருப்பு போட்டு வாசலை சாத்திட்டா. லீடர் சத்தம் கேட்டு வந்தான். ஆஷா மேலே ஏறி அடிக்க போனா. ஆனா அவன் அவளை ஒருங்கி விட்டான். அவன் அவளை நெரிச்சு கொல்ல நினைச்சான். ஆனா அவள் அவனை ஒரு அடி வச்சு கொன்னுட்டா. அப்புறம் ஒரு பையன் வருற சத்தம் கேட்டா. ரொம்ப வேகமா உச்சியில ஓடி போய் சேர்ந்துட்டா. அவன் துப்பாக்கியோட வந்தான். அவளையும் பின்தொடர்ந்தான். ஆனா அவள் சாமர்த்தியமா தப்பிச்சு அவனை அங்கேயே அடைச்சு புட்டா. ஒருத்தன் அவளை காவலுக்கு நின்னுட்டான். அவள் கீழே இறங்கினா. ஆனா அந்த காவல்காரனை கவனிக்க விடாம அவள் வீச்சு ஆயுதத்தை எரிஞ்சா. ஆனா தப்பிச்சு போச்சு. அந்த காவல்காரன் என்ன வீசுனான்னு பார்க்க படகு ஓரத்துக்கு போனான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனை தள்ளிவிட்டா. ஆனா அவன் அவளை பிடிச்சுக்கிட்டான். 2 பேரும் தண்ணியில விழுந்துட்டாங்க. அவளும் தண்ணில குதிச்சு அவனை பிடிச்சுக்கிட்டா. ஒரு ஷார்க் வந்து அந்த காவல்காரனை காவு வாங்கிடுச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் படகுல ஏறிட்டாங்க. புது படகு, சப்ளை ஃபுல்லா இருக்கு. ரேடியோல சொன்ன இடத்துக்கு போக முடிவு பண்ணிட்டாங்க. படகு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க. அவ்வளவுதான் ஃபிலிம் முடிஞ்சிச்சு. எங்களோட ரீகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம்.